டாக்டர் திவாகர், வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அப்படிங்கிற அந்த நபருடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்து இப்போ பேன் இருக்குங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்தோம். இந்த டாக்டர் திவாகர் அப்படிங்கிற இந்த நபர் வந்து கான்ட்ரவர்சியில் பயங்கரமாக ஈடுபட்டு இருந்தார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இது சினிமா ஆக்டர்ஸை வந்து ஒரு மாதிரியா பேசுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த சமூக கருத்து சொல்றேன்ட்டு அதில் வந்து கருத்துக்களை வந்து தவறுதலாக பதிவு பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி என்பது மேற்கொண்டு அவர் வந்து பண்ணிட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் அவர் மேலே வந்து சிலர் வந்து வழக்கும் தொடர்ந்தாங்க. ஸோ இந்த நிலையில் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கம் என்பது பேன் இருக்குங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவில் பலரும் என்ன கருத்து தெரிவிச்சுட்டு வராங்கன்னா, இந்த மாதிரி இவர் தொடர்ந்து கான்ட்ரோவர்சியில் வந்து ஈடுபட்டு வந்ததால ஸோ நிறைய நபர்கள் இவருடைய சேனல் மேல வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராமுக்கு. ஸோ அதனால இவருடைய சேனல் வந்து பேன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இது வந்து கேஸ் இவர் மேல வந்து வழக்கு அப்படின்னு போனதால இப்போ வந்து சேனல் பேன் ஆயிருக்கு அப்படின்ட்டு இரண்டு விதமாக இப்போ சோசியல் மீடியா பக்கத்தில் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தாங்க, மக்கள் நினைச்சாங்கன்னா என்ன வேணா செய்வாங்க. அது வந்து அரசியல்வாதியாக இருக்கட்டும், வேற யாரா வேணா இருக்கட்டும், மக்கள் நினைச்சாங்கன்னா அந்த நபரை தூக்கி உச்சத்துல வந்து உட்கார வைப்பாங்க. அந்த நபரை தூக்கி கீழே அடிமட்டத்துக்கு தள்ளுறதுக்கு மக்களுக்கு கொஞ்ச நேரம் பிடிக்காது. ஸோ அதனால தான் சொல்றேன், எப்பயுமே ஒரு பாசிட்டிவா ஸ்ப்ரெட் பண்றவங்க டாப்புக்கு போயிட்டே இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க.